பேக் டு ரொட்டீன் வந்தாச்சு. 15 நாள் ஆனால் க்ளீனிங் ஒர்க் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு டிவி தான் துடைச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்பவே டஸ்ட்டாக இருந்துச்சு. 15 நாளுக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணாலுமே ரொம்பவே டஸ்ட் ஆகுது. ஏன்னா ஜன்னல் வேறு பக்கத்தில் இருக்கா, அதனால் நினைக்கிறேன். துடைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் கூலர் துடைக்கலான்ட்டு உட்காந்தாச்சு. ஹேர் கூலர் பார்த்திங்கனாக்கா ரொம்பவே டஸ்ட்டாக இருந்துச்சு. அதை மேலே மட்டும்தான் துடைச்சேன். உள்ளே வந்துட்டு நம்ம போர் தண்ணி ஊற்றுறதுனால ரொம்பவே உப்பு கட்டியிருக்கு. பட் அது எனக்கு க்ளீன் பண்ண தெரியாது. என் வீட்டுக்காரர் என்றைக்கு லீவ் போட்டு வீட்டில் இருக்காரோ அன்றைக்கி தான் அவர் க்ளீன் பண்ண சொல்லணும். ஏன்னா இப்போ வந்துட்டு அதை யூஸ் பண்ணுறதில்ல, அதை வெயில் காலத்தில் மட்டும் யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் இவ்வளோ தான். நாளைக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ணோம். அப்படியே சமைக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தம்பிக்கு பால் எடுத்துகிட்டு வந்து காய வச்சுட்டேன். நைட்டுக்கு இட்லி தோசை ஊற்றிக்கலான்னாக்கா அது மாவு இல்லை. அதனால் காலையில் அரிசி ஊற வைக்கலான்னு நினச்சிட்டேன். பட் இதுதான் வேலை செஞ்சுட்டு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் கோதுமை மாவு வச்சு அதை தோசை ஊற்றலான்ட்டு மாவு கரைச்சி வச்சுட்டேன். வெறும் மாவில் நம்ம தோசை ஊற்றி கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் தாளித்து விட்டு ஊற்றி கொடுக்கலான்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை, கேரட்டு எல்லாம் தாளித்து போட்டு நல்லா தோசை ஊற்றி கொடுத்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.